இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாப்பா வாங்க 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 வாங்க. பாப்பா ஏன் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க நடந்து வர மாட்டீங்களா? இவ எப்பவுமே இப்படிதான் சார். எங்க போனாலும் தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. ஆமா சார். இவரே சீனியரையே பாத்துட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? சமத்தா இருக்கணும். சரிங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்ன கூப்பிடுங்க, நான் இங்க தான் இருப்பேன். சரி ஓகே சார். செல்லக்குட்டி சமத்தா இருக்கணும். ஓகே. ஸ்வீட் பாப்பா. வா வந்து உட்காரு. அங்கிள் சொல்லுமா. அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன விஷயம்? தெரியல அங்கிள், ரூம்ல தான் இருக்காரு. சரிம்மா, நான் வரேன். சம்பந்தி, உண்மையை சொல்லணும்னா நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். முறைப்படி நாங்க இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஆனா தாமதம் ஆயிடுச்சு. இந்தாங்க சம்பந்தி. என்ன இது சம்பந்தி? கல்யாணத்துக்காக பொதுவா பொண்ணு வீட்டுக்காரங்க பாதி செலவை ஏத்துக்கணும். அதுதான் வழக்கம். அத நாங்க செஞ்சிருக்கணும். அதுக்கு தான் உங்களவுக்கு எங்களால பெருசா செலவு பண்ண முடியலனாலும் ஏதோ எங்க சக்திக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகை இந்தாங்க. என்னதான் பெருந்தன்மையா எல்லா செலவையும் நீங்களே ஏத்துக்கிட்டாலும் பொண்ணு சார்பா நானும் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? இதுல பணம் ரொம்ப பெருசா இல்லைன்னாலும் ஏதோ சடங்கு செய்யறதுக்கு உதவியா இருக்குமே. அதனால மறுக்காம இதை நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. என்ன சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வைங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க. ஏமா, ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதுல எங்க குடும்பத்து பங்கு இருக்கணும்னு நாங்க நினைக்கலாம்ல. அப்போ நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்கும் நகை எடுத்து கொடுத்தீங்க. நாங்களே எதுக்காக வாங்கிக்கிட்டோம்? நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே குடும்பம் நினைச்சுதானே வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க சம்பந்தி. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இதுக்கு மேலேயும் நான் எப்படி வேண்டான்னு சொல்றது? இந்தாங்க சம்பந்தி, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இல்ல சம்பந்தி, இதுல உங்க கௌரவம் இருக்கு. அதனால இதை இப்படி தனியா வச்சு கொடுத்தா நல்லா இருக்காது. எல்லார் முன்னாடியும் மணமேடல வச்சுதான் கொடுக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். ஏய் தீபு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியே இருக்கியடி. உன்னை சாதாரணமா எடை போட்டது ஏன் தப்புதான். என்ன சீட் பண்ணிட்டல்ல. சொல்ல போனா நான் உன்னை ஏமாத்தல, நீதான் என்னை ஏமாத்திருக்க. நல்லவ மாதிரி உருகி உருகி லவ் பண்ணியடி. இப்ப நான் நகையை எடுத்துட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சதும் ஆள் அனுப்பி போலீஸ்ல மாட்டி விடுறியா? ஏண்டி, உண்மையா லவ் பண்றவ எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் தான் லவ் பண்ற பையன் கெட்டவனாவே இருந்தாலும் அவனை காட்டி கொடுக்காம தானே இருக்கணும். ஆனா நீ அப்படி பண்ணல. அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணலன்னு தானடி அர்த்தம். என்ன சீட் பண்ணிட்டல. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஓ, உன் வீட்டுல கல்யாணம் நடக்க போதில்ல. இருக்கிறதுலயே பயங்கரமான வலி என்னன்னு தெரியுமா? நம்மளால நம்ம கூட இருக்கிறவங்க பாதிக்கப்படுறதுதான். இன்னைக்கு உன்னால அந்த கல்யாணம் நிக்குண்டி. இப்ப என்ன பண்றேன் பாரு, இரு. நீ பாட்டுக்கு கிளம்பி கல்யாணத்துக்கு போயிட்டிய. அங்க ப்ரூஸ்லின்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் என்ன ஆனா என்ன பண்றான்னு யோசியா? சாரி வர்மா, உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இங்க வரும்போதே ப்ரூஸ்லியை தப்பிக்க வைக்க எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் அவன் எங்க வீட்டுல தப்பிச்சு போயிருப்பான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவசரப்பட்டு அவன் அங்க இருந்து அனுப்பிடான்னு சொன்னல. யார கேட்டு அவன் அனுப்பின? ஏன் என்னாச்சு? ஆக்சுவலி இன்னைக்கு விட்டா அவனுக்கு தப்பிக்க சான்ஸே இல்லாம போயிடும். அதனாலதான் அப்படி பண்ணேன். இப்ப அவன் எங்க இருக்கான்? எங்க போனான்? காலையில நாங்க புறப்பட்ட உடனே நல்லா ப்ராப்பரா தப்பிச்சு போற மாதிரி தான் அவனுக்கு செட் பண்ணிட்டு வந்தேன். என்ன அவன் தப்பிச்சிருப்பான். டேய், காலையில வீட்டு விட்டு கிளம்பினா ஏன்டா இன்னும் இங்க வரல? அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா நான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி வீட்டுல செக் பண்ண சொன்னேன். ப்ரூஸ்லி வீட்டுல இல்ல, அவன் கிளம்பிட்டான். டேய் கபிலா,
அவ மட்டும் போலீஸ்ல மாட்டினா மாவான உன் லைஃப் காலிடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் ஒண்ணா. ஹலோ, ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் போடணுமே. என்னடா கட் பண்ணிட்டான்? மறுபடியும் போடு. என்ன எடுத்தானா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே. சுவிட்ச் ஆஃப். வேண்டாண்ணா வேண்டாண்ணா. அண்ணே என்னென்ன பண்றது? நல்ல சரக்கு அடிச்சு சாப்பிட்டு தூங்கலாம். என்னடா ஒருத்தம் சொதப்பிட்டாங்க மடைய. என்ன செய்யலாம் சொல்லுங்கண்ணே. யோசிப்போம் 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 யோசிப்போம். என்ன ஐலி, சிவாவை உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதா என்ன? அப்படியெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நீங்க 2 பேரும் எதை பத்தியும் யோசிக்காதீங்க. 2 பேரும் தனியா போய் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நான் உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஐலி, என்ன நீங்க எது கேட்டாலும் அமைதியாவே இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் ஓகே தானே? உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையா காதலிக்கிற 2 பேரு சேர்த்து வைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அது வேற மாதிரி இல்ல? சரி, நான் திரும்பவும் சொல்றேன். உங்க 2 பேரோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க எதை பத்தியும் யோசிக்காம என் வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்காக என்னோட வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். என்ன இந்திரா, என்ன வீடு திறந்திருக்கும்? அது வந்து சித்தி, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல, அதான் இவங்களோட கல்யாணத்துக்கு இவங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா நேரா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். ஏன் சித்தி, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாமா, எங்க வீடு வேடந்தாங்கல் மாதிரி. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட காதல் பறவைங்க எல்லாருக்கும் எங்க வீட்டு கதவு எப்பவும் திறந்திருக்கும். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சரி இந்திரா, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க சித்தி. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஐலி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 2 பேரும் உங்க கல்யாணத்தை பத்தி எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க ஐலி.